and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அருட்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அருப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நல்ல நாளின் கால வேளையில் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கோ அண்ட் டெல் சம்படி ஜீசஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்த இந்த விலையேறப்பெற்ற வேத புத்தகம், இந்த வேத புத்தகத்தின் அழியாத மாறாத சத்தியமான வார்த்தை, அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றி திரும்பும் வார்த்தை. வார்த்தையின் முக்கியத்துவத்தை குறித்து சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 2 வசனத்தின் பின் பகுதியிலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவருடைய சகல பிரஸ்தாபங்களை காட்டிலும் சிந்திக்க இருக்கும் வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சகல பிரஸ்தாபங்களிலே ஒரு சில வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்தது, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி வைத்தது, தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்தது, மலைகளை தராசால் நிறுத்தது. இவையெல்லாம் அவருடைய சகல பிரஸ்தாபங்களிலே ஒரு சில. இவற்றை காட்டிலும், அதாவது பூமியின் மண்ணை ஒரு மரக்காலில் அடக்கி வைப்பதை காட்டிலும், தூக்கி தராசிலே வைத்து தூக்கி நிறுப்பதை காட்டிலும் சிந்திக்க இருக்கும் வார்த்தை வல்லமையானது. அந்த மேலான எதிர்பார்ப்போடு கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற சாமுவேலின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தவர்களாய், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், மனிதன் முகத்தை பார்க்கிறான், நம் தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். இங்கே அமர்ந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே உங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்த தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கும் வண்ணமாய் தம்முடைய வார்த்தைகளை அனுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த மேலான எதிர்பார்ப்போடு வார்த்தைக்காக காத்திருப்போமானால் அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 126 சங்கீதத்தின் ஒரு சில வசனங்கள். சங்கீதம் 126 2 வசனத்தின் பின்பகுதி. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். யார் சொன்னது? புறஜாதியார். புறஜாதியார் யார்? இயேசுவின் அன்பை இதுவரை அறியாதவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் இவர்களுக்கு, அதாவது இயேசுவின் பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியார் சொல்லுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்று மிக தாராளமாய் பிறரால் சொல்லப்படும் ஒரு வாசகம், உங்களுக்கு என்னையா கிறிஸ்தவங்க, உங்கள் ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருக்காரு, உங்களுக்கு என்ன, கிறிஸ்தவர்களாக இருக்கும் காரணத்தினால் உங்கள் ஆண்டவர் உங்களை நன்றாக வைத்திருக்கிறார். இது இன்று சமுதாயத்திலே தாராளமாக சொல்லப்படும் காரியம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். மறுக்க முடியாத உண்மை இது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இன்று அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்திற்கு குறைவே இல்லை. அதை நம்மை சுற்றியுள்ளோர் பார்க்கிறார்கள். நம் ஆண்டவர் நம்மை தாராளமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். பிறர் சொன்னது போய் இப்பொழுது நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இன்னும் சற்று தெளிவாய் சொல்லுவோமானால், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர்
எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். இந்த வசனத்தின் முதல் பகுதியாகிய கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்பதை அனைவரும் தாராளமாய் பலமுறை சொல்லுகிறோம். இன்னும் சொல்ல போனால் கர்த்தர் எனக்கு பெரிய 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 காரியங்களை செய்தார் என்று மீண்டும் மீண்டும் பெரிய பெரிய என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அத்தனையாய் ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்திருக்கிறார். மறுக்க முடியாத உண்மை இது. அனைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த நிமிடம் வரை அவர் செய்த எண்ணிலடங்காத நன்மைகள், சொல்லி முடியாத ஈவுகள், நன்மைகள், வழி நடத்துதல், விசேஷித்த பாதுகாப்பு, இதை ஒரு பொழுதும் நாம் மறக்க முடியாது. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை எல்லாம் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம். மறக்க முடியாத காரியமாய் இருப்பதை அறிந்திருக்கிறோம். இது வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதை அனைவரும் தாராளமாய் வாய் நிறைய சொல்லுகிறோம், மறுப்பதற்கில்லை. வசனத்தின் பின்பகுதி, இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அதாவது இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன். வசனத்தின் பின்பகுதியை எத்தனை பேர் என்று முதல் பகுதியை சொன்னது போல வாய் நிறைய சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் சொல்லக்கூடிய நிலைமையிலே இருக்கிறோம்? அநேகர் இல்லை என்பதுதான் உண்மை. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்பது உண்மை. அப்படி பெரிய காரியங்களை அவர் செய்திருக்க நான் மகிழ்ச்சியாக இல்லை, நான் மகிழ்ந்திருக்கவில்லை. மகிழ்ந்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆனாலும் கூட நான் மகிழ்ந்திருக்கவில்லை. ஏன்? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தும் நான் ஏன் மகிழ்ந்திருக்கவில்லை என்பதை இந்த நாளிலே 2 சம்பவத்தின் மூலமாய் உங்கள் மத்தியிலே அதை விளக்க நான் விரும்புகிறேன். 2 சம்பவங்களும் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. பொதுவாக பிரசங்கத்தின் போது என்னுடைய சொந்த காரியங்களை நான் பேசுவதில்லை. ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் இதை பேச வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இருக்கிறது. சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக திருநெல்வேலியிலிருந்து அழகிய பாண்டியபுரம், உக்கிரன்கோட்டை, ரெட்டியார்பட்டி, இந்த ரெட்டியார்பட்டி CSI ஆலயத்திலே ஒரு ஓய்வு நாளிலே காலை 9 மணி ஆராதனையிலே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த நாட்களிலே 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எங்கே சென்றாலும் மோட்டார் சைக்கிள் செல்வதுதான் வழக்கம். அன்று கார் என்னிடம் கிடையாது. வழக்கமாய் மோட்டார் சைக்கிள் செல்லும் நான், அதுக்கு முந்தைய நாள் சனிக்கிழமை பயங்கரமான சூறாவளி காற்று. அந்த நாட்களிலே திருநெல்வேலி வண்ணார்பேட்டை பகுதியிலே 2 புறமும் பெரிய பெரிய மரங்கள் மாத்திரமே இருந்த காலங்கள். கட்டிடங்கள் ஓரிரு சிறிய கட்டிடங்கள் மாத்திரம் உண்டு. பலத்த சூறாவளி காற்று காரணமாய் ஒரு சில மரங்கள் முறிந்து விழும் அளவுக்கு புழுதியும் குப்பையுமாய் காற்று வீசி கொண்டிருந்தது. எனவே நான் மோட்டார் சைக்கிள் செல்வதை தவிர்த்து காலை பஸ்ஸில் ஏறி செல்கிறேன். என்னுடைய பஸ் உக்கிரங்கோட்டை ஊருக்குள்ளாக செல்லும்போது காலை மணி 7:15. உக்கிரங்கோட்டை ஊரின் வலதுபுறத்திலே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கிறது. பஸ் ஸ்டாப்புக்கு பின்புறம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது, கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர். என்னுடைய பஸ் அந்த பகுதிக்குள்ளாக வருகிறது. ரோட்டின் வலதுபுறத்தில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு நபர் தன்னுடைய கரத்தை நீட்டி பஸ்ஸை நிறுத்துகிறார். ரோட்டின் இடதுபுறத்தில் இருந்து கரத்தை நீட்டினால் மாத்திரமே பஸ் நின்றவுடனே பஸ்ஸில் ஏற முடியும். வலதுபுறத்தில் இருந்து கரத்தை நீட்டினால் பஸ் நின்ற பின்பாக பஸ்ஸின் முன்புறமோ அல்லது பின்புறமோ பஸ்ஸை சுற்றி வந்தால் மாத்திரமே பஸ்ஸில் ஏற முடியும். எந்த அரசு வந்தாலும் கிராம மக்களை முன்னேற்றி விட வேண்டும் என்ற பல நோக்கத்தோடு கணக்கற்ற காரியங்கள் செய்யப்படுகிறது. ஆனால் இன்று வரை கிராமம் கிராமமாகத்தான் இருக்கிறது. ரோட்டின் இடதுபுறத்தில் இருந்து கரத்தை நீட்டி பஸ்ஸை நிறுத்த வேண்டும் என்பது கூட தெரியாமல்
ரோட்டின் வலதுபுறத்திலிருந்து பஸ்ஸை நிறுத்தும் கிராம மக்களை பார்க்கிறோம். பஸ் நின்றது. கரத்தை நீட்டிய நபர் பஸ்ஸில் ஏற வரவில்லை. மாறாக அருமையான ஒரு சகோதரி கையிலே ஒரு பச்சிளம் குழந்தையை துண்டிலே சுற்றியவளாய் பஸ்ஸில் ஏறுவதற்காக பஸ்ஸின் முன்புறமாக ரோட்டை கடக்கிறாள். மிகவும் சிரமத்தோடு அவள் பஸ்ஸில் ஏறியதை என்னால் பார்க்க முடிந்தது. நான் டிரைவருக்கு இடதுபுறம் உள்ள சீட்டில் உட்கார்ந்துருக்கேன். அந்த சகோதரி ஏறி வாசலுக்கு வலதுபுறம் உள்ள 2 சீட்டில் போய் அமர்கிறாள். பஸ் ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக அடுத்த ஊருக்குள்ளாக செல்கிறது. பஸ் ஸ்டாப்பிலே வண்டி நிற்கிறது. அந்த சகோதரி இறங்குகிறார்கள். மீண்டுமாக சிரமத்தோடு இறங்குவதை என்னால் பார்க்க முடிந்தது. இறங்கிய பின்பாக பஸ் புறப்படுகிறது. டிரைவர் ஃபர்ஸ்ட் கியரை போட்டு வண்டியை மூவ் பண்ணும் பொழுது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை நான் அப்படியே சொல்கிறேன். நேற்று ராத்திரி டெலிவரி ஆகிருக்கும், காலையில் செலவுக்கு கையில் காசு இல்லையே என்று சொல்லி சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டிற்கு ஓடி போகிறார்கள். நேற்று ராத்திரி டெலிவரி ஆகியிருக்கும், காலையில் செலவுக்கு கையிலே காசு இல்லாத காரணத்தினால் அவசரமாக சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டிற்கு ஓடி போகிறார்கள். முந்தின நாள் இரவிலே இதே பஸ்ஸிலே இந்த சகோதரியை இந்த டிரைவர் பிரசவத்திற்காக அந்த ஊரில் ஏற்றிட்டு வந்திருக்காரு. உக்கரங்கோட்டை பிரைமரி சென்டரில் இறக்கி விட்டுட்டு டெப்போக்கு வந்துட்டார். நைட் ஹால்ட் முடிஞ்சு காலைல ஃபர்ஸ்ட் ட்ரிப் வண்டி வருது. இரவிலே டெலிவரி ஆகிவிட்டது. காசு இல்லாத காரணத்தினால் யாரும் வரும் முன்பாக தன்னுடைய பச்சிளம் குழந்தையோடு வீட்டிற்கு செல்லும் ஒரு சகோதரி. இந்த சகோதரி தன்னுடைய பிரசவத்திற்காக செலவிட்ட பணம் ₹2.50 ₹2.50 ₹5. அந்த நாட்களிலே மினிமம் பஸ் ஃபேர் ₹2.50. நீங்களும் நானும் வாழும் இந்த சமுதாயத்திலே ஒரு பெண்ணுடைய பிரசவம் ₹5 செலவில் நடந்துச்சு. அன்னைக்கு நம்முடைய இல்லங்களிலே பிள்ளைகளுடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடுகிறோம்? வீட்டிலே விருந்துகள் எப்படி நடக்கிறது? கொண்டாட்டங்கள் எப்படி நடைபெறுகிறது? பண்டிகை நாட்களை எப்படி அனுசரிக்கிறோம்? இன்று ஏன் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருந்தும் நான் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை என்பதற்கான முதல் காரணம், சமுதாய வாழ்விலே நான் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சாதாரண இடத்துல ஆண்டவர் என்னை வச்சுட்டாரு, ஒரு தாழ்வான இடத்துல வச்சுட்டாரு, கீழான இடத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. இல்லை, இப்படிப்பட்ட கணக்கற்ற மக்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அன்றாட தேவைகளை சந்திக்க முடியாத சூழ்நிலையிலே சொந்த பிரசவத்திற்கு ₹5 மாத்திரம் செலவழித்த ஒரு சகோதரி இன்று காலில் செருப்பு இல்லாமல் கொளுத்துற வெயிலில் நடந்து கொண்டிருக்கும் கணக்கற்றோர், கழுத்தில் மஞ்சள் கயிறையும் மஞ்சள் துண்டையும் கட்டி தாலியாக போட்டிருக்கும் கணக்கற்றோர், ஒரு குடம் தண்ணிக்காக இன்றும் அலைவோர், தன்னுடைய ஊரில் இருந்து பஸ்ஸுக்காக ஒரு விளக்கு வரைக்கும் நடந்து வரணும். அந்த விளக்கில் நிழலுக்கு ஒரு முள்ளு செடி கூட இருக்காது. நிற்கணும் வெயில்ல, பஸ் வந்தால் ஏறி போகணும், வரலன்னா வீட்டுக்கு திரும்பி போகணும். இன்றும் அந்த நிலையில் வாழும் கணக்கற்ற மக்கள். பள்ளிக்கூடங்கள் ராஜபாளையத்திற்கும் கரிவலம் வந்த நல்லூருக்கு நடுவில் முரம்புன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே ஒரு அரசு உயர்நிலை பள்ளி, 4 கிளாஸ் ரூம் தான். அந்த நாட்களிலே நான் பார்க்கும் பொழுது மத்தியம் 2:30 மணிக்கு நான் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன். ராஜபாளையத்திலிருந்து பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. கொளுத்துற வெயில்ல 4 வகுப்புலையும் உட்கார வைக்கக்கூடிய பிள்ளைகளை மாத்திரம் உட்கார வைத்து விட்டு மற்றவங்களெல்லாம் மணலில் ஓப்பன் கிரவுண்டில் கொளுத்து வெயில்ல முதுகுக்கு பின்பாக முதுகை காட்டி கொண்டு உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்த பிள்ளைகள். இவர்களும் பள்ளியில் தான் படிக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் படிக்கும் பள்ளி எப்படி இருக்கிறது? அரசு கொடுத்த இலவச சைக்கிள் அந்த வெயிலில் நிற்கி ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது பாதி பேர் உருட்டிக்கிட்டு தான் போனோம். சைக்கிளில் ஏர் இருக்காது. நம்முடைய பிள்ளைகள் இதிலே பயணம் சென்று பள்ளிக்கு செல்கிறார்கள். அப்படி இருந்தும் நொந்து கொள்கிறோம். என்னடா வாழ்க்கை இது? இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்து நான் பிறந்துட்டேனே. ஒரு சாதாரண இடத்துல இருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நம்மை சுற்றி வாழும் கணக்கற்ற மக்கள் அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட முடியாத சூழ்நிலையிலே, நல்ல சாப்பிட முடியாமல், பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாமல், நல்ல ட்ரெஸ் உடுத்த முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான குடும்பங்கள் உண்டு. ஆனால் நாம் இருக்கும் இந்த உன்னதமான ஆசீர்வாதமான நிலையிலே
அதை குறித்து கவலைப்படாதபடி நம்மை காட்டிலும் மேலாக இருப்பவர்களை யோசித்து யோசித்து நான் ஏன் இப்படி இருக்கேன் என்று நம்மை நாமே நொந்து கொள்கிறோம். அதாவது சமுதாய வாழ்விலே நான் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை புரியாமல் நான் வைக்கப்பட்ட இடம் சாதாரண இடம் என்று நினைத்து கொண்டு என்னையே நொந்து கொண்டு வாழும் வாழ்க்கை வாழும் ஒரே ஒரு காரணத்தினால்தான் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருந்தும் என்னால் மகிழ்ந்திருக்க முடியவில்லை. நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை. எப்பொழுது ஆண்டவரை என்னை வைத்திருக்கும் இடம் மிக உன்னதமானது, கணக்கற்ற மக்களுக்கு மேலாக அவர் என்னை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நான் வாழ்கிறேன் என்று புரிந்து கொள்கிறோமோ அன்று சொல்வோம், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று வாய் நிறைய சொல்லும் காலம் வர வேண்டும். அதற்கு ஆண்டவர் கொடுத்த எல்லாம் போதுமானது என்ற மன நிறைவு வேண்டும், போதும் என்ற மனம் வேண்டும். நம்மை காட்டிலும் கீழாக இருப்போரை அன்போடு பார்க்கும் மனித நேயம் நமக்கு வேண்டும். அப்பொழுது புரிந்து கொள்வோம், ஆண்டவர் என்னை நான் நினைப்பது போல சாதாரண இடத்திலே வைக்கவில்லை, உன்னதமான இடங்களிலே அமரப்பணிக்கிறார். இது ஒரு காரணம். சமுதாய வாழ்விலே நான் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை புரியாமல் வாழ்ந்து விட்டேன். இனி வரும் நாட்களிலே புரிந்து கொண்டேன், ஆண்டவர் என்னை நான் நினைப்பது போல சாதாரண இடத்திலே வைக்கவில்லை, உன்னதமான இடங்களிலே வைத்திருக்கிறார். இரண்டாவது காரணம், அதுவும் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாய் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதே 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக பாளையங்கோட்டையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலே நான் பணிபுரிந்து வருகிறேன். பாளையங்கோட்டை கிளையிலே அன்று வங்கி பணி நேரம் காலை 10 மணி முதல் 2 மணி வரை மட்டுமே. 10 மணிக்கு ஆரம்பிப்போம், 2 மணி வரைக்கும் பிஸ்னஸ் நடக்கும், பணம் வாங்குவோம் கொடுப்போம், பல காரியங்கள் நடக்கும். 2 மணிக்கு அப்படியே கவுண்டரை பூட்டிட்டு சாப்பிட போயிடுவோம். சாப்பிட்டு விட்டு வந்து கணக்கெல்லாம் முடித்து கேஷ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இதுதான் அந்த நாட்களின் நிலை. இன்று வித்தியாசமாக 10லிருந்து 4 பிஸ்னஸ் ஹவர்ஸ், அதுக்கப்புறம் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு இன்றைக்கி லேஸில் போக முடியாது, 7, 8, 9 ஆகிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு காலம். அந்த நாட்களிலே இப்படி பணி செய்து கொண்டிருக்கும் காலத்திலே பாளையங்கோட்டை பிரான்ச்சில் 2 கேஷ் ரிசீட் கவுண்டர், ஒரு பேமெண்ட் கவுண்டர். நான் ஒரு ரிசீட் கவுண்டரில் உட்காந்து அன்றைக்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். பணம் வந்ததையெல்லாம் வாங்கி மணி 2 அப்படியே உள்ளே வச்சுட்டு பூட்டிட்டு மேலே சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு விட்டு வந்த பின்பாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கேஷியர்கிட்ட பேமெண்ட் கேஷியர்கிட்ட ஒப்படைக்க வேண்டும். கட்டுகள் போட்டு கட்டுகளை எண்ணி வாங்கினது, பேமெண்ட் வாங்கினது எல்லாத்தையும் டேலி பண்ணணும். எல்லாவற்றையும் கூட்டி பார்க்கும் பொழுது, எல்லாவற்றையும் டேலி பண்ணும் பொழுது ஒரு 1000 ரூபாய் குறைகிறது. ஒருவேளை அந்த நாட்களிலே 1000 ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகையே. பொதுவாக இப்படி குறைகிறது என்றவுடனே நாங்கள் பயந்து போவதில்லை, எங்கேயும் போகாது, உள்ளதான் கிடக்கும். ஏதோ ஒரு தவறு, கூட்டல்லையோ கழித்தல்லையோ பெருக்கல்லையோ ரூபாயை 100 வைக்கிறது பேர் 90 வச்சோமோ அல்லது 110 வச்சோமோ ஏதோ ஒரு தவறு உள்ளே நடந்திருக்கிறது. அந்த தவறை கண்டுபிடித்து விட்டால் 1000 ரூபாய் கிடைத்துவிடும், அவ்வளோதான். எனவே மிக சாதாரணமாக நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நேரம் செல்ல செல்ல கிடைப்பதாக இல்லை. இப்பொழுது 1000 ரூபாய் போய்விட்டதோ என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளாக வந்து விட்டது. பேமெண்ட் கேஷியர் என்ன பண்ணிட்டு இருக்கே, சீக்கிரம் கூட க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். ஒரு 1000 ரூபா குறையிற மாதிரி தெரியுது. ஸ்டாஃப் எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க, ஆளாளுக்கு எடுத்து பார்க்காங்க, வவுச்சரை பார்க்காங்க, பணத்தை எண்ணி பார்க்காங்க, கட்டுகளை எண்ணி பார்க்காங்க, கிடைக்கவில்லை. 1000 ரூபாய் குறைந்து விட்டது என்பது உறுதியாகிவிட்டது. 1000 ரூபாய் குறைச்சதோடு அப்படி க்ளோஸ் பண்ண முடியாது. 1000 ரூபா வச்சு தான் க்ளோஸ் பண்ணணும். இல்லைனா கேஷாக வைக்கலைன்னா யாரோடைய அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா ஒரு செக்கை உள்ளே வச்சு வைக்கணும். அந்த முறைப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் காலை அந்த நாளின் வேத தியானத்திற்கென்று நான் வேதத்தை திறந்த பொழுது அன்று வாசிக்கும்படியாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. 1 ராஜாக்கள் 19:1. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்களுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய், எலியாவுக்கு அது தெரிந்தபோது, எது ஏசபேல் தன்னை கொன்று போடுவேன் என்று சொன்ன அந்த மிரட்டல் தெரிந்த பொழுது
தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போனான். அதுக்கு மேலே என்னால் வாசிக்க முடியல. என்ன ஆண்டவரே, முந்தின நாளிலே கர்மேல் பர்வதத்திலே கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து தனி ஒரு ஆளாய் 450 பாகால் தீர்க்கதரிசிகளை ஓட ஓட வெட்டினவன், வெட்டி கொன்று போட்டவன், அத்தனை பெரிய வீரனாய் இருந்தவன் ஒரே நாள் இரவிலே ஏன் கோழையாய் மாறினான்? ஒரு பெண்ணுடைய மிரட்டலுக்கு பயந்து தன் பிராணனை காக்க எழுந்து ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன ஆண்டவரே பண்ணா எலியா? எப்படி ஆண்டவரே ஒரே நாள் இப்படி மாற்றம்? என்ன நடந்தது? ஒரே காரியம்தான். அந்த நிமிடம் வரை தன்னை நடத்திய ஆண்டவரை மறந்து விட்டான். தன் சுயத்தை நோக்கி பார்த்தான். தன்னுடைய சுயபலம் தான் ஆண்டவரை நோக்கி பார்க்க மறந்து விட்டான். பிரியமானவர்களே, அந்த நிமிடம் வரை எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் எல்லாமோ ஆண்டவர் அவனை அழகாய் வழி நடத்தினார். அப்படி இருந்தும் ஒரு பெண்ணுடைய, ஒருவேளை ராணியாக இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணுடைய மிரட்டலுக்கு பயந்து தன் பிராணனை காக்க எழுந்து ஓடிய எலியா. காரணம், அந்த நிமிடம் வரை தன்னை நடத்திய ஆண்டவரை அவன் மறந்து விட்டான். இன்று ஏன் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருந்தவனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை? இந்த நிமிடம் வரை ஆண்டவர் எனக்கு பாராட்டிய நன்மைகளை, எனக்கு கொடுத்த பாதுகாப்பை, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை மறந்து விட்டேன். அநேக சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் எனக்கு போதுமானவராகத்தான் இருந்தார். என்னை அழகாய் வழி நடத்தினார், ஆச்சரியமாய் காத்து கொண்டார். அப்படி இருந்தும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நான் ஆண்டவரை மறந்துவிட்டு என்னையும் என்னோடு இருக்கும் இந்த உலகத்தையும் பார்க்கிறேன். காரியங்களை சரி செய்வதற்கு அல்லது என்னை காத்து கொள்வதற்கு இந்த உலகத்தின் அதிகாரத்தையும் பணபலத்தையும் சிபாரிசையும் ஆள்பலத்தையும் நம்புகிறேன். என் ஆண்டவர் மிகப்பெரியவர் என்பதை மறந்து விடுகிறேன். எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே இதைவிட பெரிய இக்கட்டுகளில் இருந்தாலும் ஆண்டவர் என்னை காத்திருக்க, என்னை அழகாய் காப்பாற்றி வழிநடத்தி இருக்க, அதையெல்லாம் மறந்துவிட்டு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ஆண்டவரை விட்டுவிட்டு இந்த உலகத்தை நோக்கி பார்க்கிறோம். அந்த தவறைத்தான் எலியா செய்தான். நாமும் கூட இந்த தவறை கணக்கற்ற முறை செய்யும் ஒரே ஒரு காரணத்தினால், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், ஆனாலும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. காரணம், இந்த நிமிடம் வரை என்னை நடத்திய ஆண்டவரை நான் மறந்து விட்டேன். உண்மை பிரியமானவர்களே, இந்த நிமிடம் வரை நம்மை அழகாய் நடத்தி கொண்டு வரும் ஆண்டவர், அதிசயமாய் ஆச்சரியமாய் அற்புதமாய் காத்து வழி நடத்தி வரும் ஆண்டவர், அவரை மறந்து விட்டோமே ஆண்டவரே, மறந்து விட்டோமே பிரியமானவர்களே. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகளுக்கு முன்பாக திரும்பி பார்ப்போம். அன்று எப்படி இருந்தோம், இன்று எப்படி இருக்கிறோம்? எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை உயர்வுகள், சமுதாய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டு சமுதாய அந்தஸ்தோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல பணி, நல்ல வருமானம், நல்ல குடும்பம், நல்ல பெற்றோர், நல்ல வாழ்க்கை துணை, நல்ல பிள்ளைகள், நல்ல சகோதர சகோதரிகள், நல்ல பேரப்பிள்ளைகள், எல்லாவற்றிலும் ஆண்டவர் நல்லவராயிருந்து இந்த நாள் வரை வழிநடத்தி வர, ஏதோ எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, ஆண்டவரையே மறந்துவிட்டு இந்த உலகத்தை நோக்கி பார்க்கிறோமே பெரியவார்களே. வரும் நாட்களே இந்த தவறை ஒரு பொழுதும் செய்ய வேண்டாம். என்ன வந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருப்பார். ஒருவேளை அது இழப்போ, நஷ்டமோ, வேதனையோ, நிந்தையோ, அவமானமோ, எச்சரிப்போ, பயமுறுத்துதலோ எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு போதும். அவரை மட்டும் நோக்கி பார்ப்பேன், அவரை மட்டும் பிடித்துக் கொள்வேன். ஏனென்றால் இந்த நிமிடம் வரை அவர் என்னை நடத்தியிருக்கிறார். நான் அதை மறக்கக்கூடாது. மறந்து இந்த உலகத்தை பார்க்கக்கூடாது. உலக வாழ்க்கையிலே மறக்கக்கூடாதது என்று வேதம் சொல்வது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது.
இந்த 2 வசனங்களையும் கிறிஸ்தவர்களாய் கணக்கற்ற முறை சொல்லியிருந்தாலும் எத்தனை பேர் இதை உணர்ந்து சொல்லியிருப்போம்? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே. மறந்து விட்டோமே, பல நேரங்களிலே மறந்து விட்டோமே. மறந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருந்தும் என்னால் மகிழ்ச்சியாய் இருக்க முடியவில்லை. இன்று மகிழ்ச்சியாய் இல்லாததற்கான 2 காரணங்களை பார்த்தோம். ஒன்று, சமுதாய வாழ்விலே ஆண்டவர் என்னை எங்கே வைத்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு தவறான எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை ஒரு சாதாரண இடத்துல வச்சிருக்காரு, தாழ்வான இடத்துல வச்சிருக்காரு, மோசமான இடத்துல வச்சிருக்காரு என்று நான் நினைத்து கொண்டு என்னை நானே நொந்து கொண்டு வாழ்கிறேன். இல்லை, என்னை காட்டும் சமுதாய வாழ்விலே நலிந்தவர்கள், தேவையுள்ளோர், அத்தியாவசிய அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படாத கணக்கற்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை நான் நினைப்பது போல சாதாரணமானது அல்ல, மிகச்சிறந்தது. ஆண்டவர் சிறந்த காரியத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்று உணர்கிறோமோ அன்று கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், நான் அதை நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். இரண்டாவதாக, இந்த நிமிடம் வரை என்னை வழிநடத்திய ஆண்டவரை நான் மறந்து விட்டேன். ஒருவேளை எதிர்பாராத பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு அவரை மறந்து உலகத்தை பார்த்து விட்டோம். எனவே தான் என்னால் மகிழ்ந்திருக்க முடியவில்லை. இனி வரும் நாட்களிலே என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட நஷ்டம் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், அதன் மத்தியிலும் என் ஆண்டவர் அந்த நிமிடம் வரை எனக்கு செய்ததை நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன். அப்பொழுது நாம் தைரியமாய் சொல்வோம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, புதிய நாளுக்காக காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை அழியாத மாறாத சத்தியமான வார்த்தை, அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றி திரும்பும் வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. 30 60 100 பலன் கொடுக்கட்டும். வார்த்தையின்படி வாழ்ந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துவிட ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் தர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.